ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ், இன்றைக்கி ஆஃபீஸ்லேருந்து சீக்கிரமாக கிளம்பி வீட்டுக்கு வந்தாச்சு. வீட்டுக்கு வந்ததும் இப்போ நம்ம ஒரு சூப்பரான டிஷ் தான் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி லாஸ்ட் வீடியோவில் ஒரு ப்ராடக்ட் அன்பாக்சிங் பண்ணியிருப்போம். அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நம்ம குயிக்காக செக் பண்ணிடலாமா? ஃபைனல் ரிசல்ட் நீங்களே பாருங்கள். எவ்வளோ குட்டி குட்டியாக ஆனியனை நல்லாவே கட் பண்ணியிருக்கு. இது வெறும் 200 ருபீஸ் மட்டும் தான் நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். சரி, அப்படியே நம்ம ஸ்குவிட் கிரேவிக்கான ப்ரிப்பரேஷன் பார்த்துடலாமா? அதுக்கு ஆயில் ஆட் பண்ணி கடுகு, ஆல்ரெடி சாப் பண்ணி வச்சுருக்க ஆனியன், பச்சை மிளகாய், கருவேப்பிலை, கொஞ்சமாக சால்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா லைட்டாக கலர் மாற அளவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணிப்போம். அடுத்து அதே சாப்பர்லேயுமே நம்ம டொமேட்டோவையும் சூப்பராகவே சாப் பண்ணியாச்சு. இப்போ அந்த டொமேட்டோவும் அதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணி அப்படியே கொஞ்ச நேரம் நம்ம மிக்ஸ் பண்ணிகிட்டே இருப்போம். இது கூடவே நம்ம தேவையான அளவு சில்லி பவுடரை ஆட் பண்ணி நல்லா அந்த ஸ்மெல் போகிற அளவுக்கு வணங்கிட்டு அது கூட நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க ஸ்குவிட்டை ஆட் பண்ணி ஆல்ரெடி அந்த மசாலா கூடவே நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி போட்டு வச்சுட்டோன்னா, இதில் லைட்டாக கரம் மசாலா மட்டும் ஆட் பண்ணிட்டோன்னா நம்மளுக்கு ரெடி ஆகிடும். இது கூட நம்ம வாட்டர் எதுவுமே ஆட் பண்ணக்கூடாது. அதில் இருக்க வாட்டரே ரிலீஸ் ஆகி நல்லா சூப்பராகவே வெந்துடும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.